நம்ம பருதுமலை உச்சி கடப்பாறைப்படி தாண்டி கோயிலுக்கு போகிற வழி இது. அண்ணாமலை பாலத்துக்கு கீழே வந்து நம்ம போயிட்டுருக்கோம். 26 கிலோ அரிசி தூக்கிட்டு மேலே போயிட்டுருக்கோம் ஆசிரமத்துக்கு. எதுக்காக அரிசி அப்படின்னா, அன்னதானம் போடுவாங்க, நிறைய பேர் சாப்பிட்ருப்பீங்க, கஞ்சி ஊறுகாய் தருவாங்க. அதுக்காக தான் நம்ம டெய்லியுமே அரிசி எடுத்துகிட்டு போவோம். நம்ம டெய்லியும் போக மாட்டோம், டைம் இருக்கும்போது நான் போவேன். ஆனால் டெய்லியுமே ஒரு அண்ணன் போயிட்டுருக்காரு, சில்லற அரிசி எல்லாமே எடுத்துகிட்டு போவார். நீங்களும் அவரை பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக, என்னையும் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. பேச முடியலப்பா, ரொம்ப மூச்சு வாங்குது. நிறைய பேர் கேட்குறது பருதுமலை டைமிங் கேட்குறீங்க. நார்மலாகவே டைமிங் வந்து 5லேருந்து 3 மணி வரைக்கும் சொல்லியிருக்காங்க. மழை டைம்ன்றதால காலைல 5 மணிக்கு வந்துட்டு சீக்கிரமாக போங்க. ரெயின் கோட் எடுத்துகிட்டு வந்துருக்கு. மலைக்கு வர பக்தர்கள் வந்து மழை வந்துச்சு அப்படின்னா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் அலோவ் பண்ண மாட்டாங்க, மழை இல்லாமல் மட்டும் அலோவ் பண்ணுவாங்க. நீங்கள் பார்த்துட்டு அண்ணாமலையார் பாதம். அண்ணாமலையார் முதல்ல நம்ம பருதுமலை தான் கால் வச்சார். அப்புறம் தான் இங்கேருந்து திருவண்ணாமலைக்கு போனதாக வந்து வரலாறு சொல்லுது. இது வந்து இறங்குற வழி. ஏறுற வழி வந்து இந்த சைடு போனோம். இந்த லொக்கேஷன் பாருங்கள், நிறைய பேர் இந்த லொக்கேஷன் தெரியும். நீங்கள் கீழே அடிவாரத்துலேருந்து 4 மணி நேரம், ஒரு சிலர் 2 மணி நேரத்தில் வருவாங்க, 3 மணி நேரத்தில் வருவாங்க, 5 மணி நேரத்தில் வருவாங்க, எவ்வளோ நேரம் வேணாலும் நீங்கள் வரலாம். ஆனால் இந்த இடத்துல வந்து நீங்கள் உட்காந்திங்க அப்படின்னா அவ்வளோ ஜில்லுன்னு இருக்கும். ரொம்பவே வந்து இயற்கையான காற்று இது, ரொம்ப கூலிங்காக இருக்கும் இந்த இடம். நிறைய பேர் இந்த இடத்த பார்த்துருப்பீங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த இடத்துல வந்து நீங்கள் ஓம் நமச்சிவாயா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கற்றுனீங்க அப்படின்னா எக்கோ கேட்கும். ஆப்போசிட்டில் 2 மலை இருக்கும், அதெல்லாம் இப்போ தெரியல. ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா க்ளவுட் அதிகமாக இருக்குது. மேகம் வந்து ஃபுல்லாகவே மறைச்சிச்சு, கீழே எதுவுமே தெரியல பாருங்கள். ஃபுல்லாகவே பாருங்கள், அடிவாரத்தில் எதுவுமே நம்மளுக்கு தெரியல, ஆகாயத்தில் இருக்க மாதிரி இருக்கும். பருதுமலைக்கு இன்னொரு பெயர் இருக்குது, ஆகாயமலை. நிறைய பேர் இருக்குது, அதில் ஆகாயமலைன்னு ஒன்று சொல்லிக்கலாம். ஏற வழி வந்து பார்த்திங்கன்னா இந்த வழி தான். இது வந்து பிள்ளையார் நெட்டுன்னு சொல்லுவாங்க. படிக்கட்டாக இருக்கும், செங்குத்தாக இருக்கும் பாருங்கள். செங்குத்தான பாதை இது. நான் வந்து அரிசி தூக்கிட்டு ஏறிட்டுருக்கேன். ஆனால் உங்களுக்கு நான் பேக் கேமரா எடுக்கிறதால நான் தெரிய மாட்டேன், அரிசி தெரியல. நிறைய பேர் பருதுமலை வந்திருப்பீங்க, நிறைய பேர் வராமல் இருப்பீங்க. அவங்களெலாம் அந்த பதிவு ஷேர் பண்ணி விட்டுருங்க வராதவங்களுக்கு. நிறைய பேர் மலைக்கு வரத்துக்கு பயப்படுறாங்க. பயம்லாம் எதுவும் கிடையாது, நீங்கள் வரலாம். இந்த பாதையில் வந்து ஷூ செப்பல் மட்டும் போட்டு வராதீங்க. ஷூ செப்பல் வந்து கடப்பாறைப்படி அடிவாரத்தில் விட்டுருங்க. ரெண்டு பாதையும் ஜாயிண்ட் ஆகுது பார்த்தீங்களா, அந்த பாதையும் இந்த பாதையும் ஜாயிண்ட் ஆகிடும். நம்ம வந்து 95% நம்ம வந்து மேலே வந்துட்டோம். இன்னும் ஒரு 5% தான் பாக்கி இருக்குது. அதை நம்ம ஏறிட்டோம் அப்படின்னா கோவில் வந்துடும், ஆசிரமம் வந்துடும். நான் மூட்டையை கொடுத்துட்டு சாப்பிட்டு இன்றைக்கி அன்னதானம் போடுறதுக்கு நான் இங்கே இருக்கலாம்னு இருக்கேன். இங்கேருந்து அன்னதானம் போட்டுட்டு ஈவினிங் ஒரு 3 மணிக்கே கிளம்பலாம் இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். மலைக்கு வந்தீங்கன்னா கோவில் பார்த்துட்டு ஆசிரமம் வந்து பார்க்காம போகாதீங்க. இது உள்ளே சாமி ஒருத்தர் இருக்கார், அன்னதானம் போடுவாங்க, ரெகுலராக அன்னதானம் போடுவாங்க. ஆசிரமத்துலேயும் வந்து பார்த்துட்டு போங்க. அங்கேயும் ஒரு குகை இருக்குது. நிறைய பேர் கேட்குற கேள்வி, குகை உள்ள போகும்போது சட்டை பனியன் கேட்டு வர சொல்லுவாங்க. ஏன் சொல்கிறாங்கன்னா, அது தியான குகைன்றதால ஷர்ட்டு பனியன் மட்டும் கட்டிட்டு உள்ளே வரணும்.
நீங்கள் அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டு சாப்பாடு வாங்கிட்டு வெளியே வந்து சட்டை போட்டுக்கலாம். நிறைய பேர் வந்தவங்களுக்கு தெரியும்,